எங்கடா ஏறி போயிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஹாய் நண்பன் நண்பீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க சொல்லி நம்புறேன். எஸ், ராமக்கல்மேடு வியூ பாயிண்ட் தாங்க நம்ம வந்திருக்கோம். வாங்க இந்த வியூ பாயிண்ட்டை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். தேனியிலிருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிச்சோம்னா கம்பம்மேட்டு வழியா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ராமக்கல்மேடு வியூ பாயிண்ட்டை போய் நம்ம ரீச் ஆயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேனியிலிருந்து கரெக்டாக 61 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த ராமக்கல்மேடு வியூ பாயிண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வியூ பாயிண்ட் வந்து கரெக்டாக தமிழ்நாடு கேரளா பார்டரில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் ராமக்கல்மேடுன்ற ஊரில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. கேரளாவில் இருக்க இந்த ராமக்கல்மேடு வியூ பாயிண்ட் வந்து ஏஷியாவோட விண்டியஸ்ட் பிளேஸ்னு சொல்கிறாங்க. அதாவது மிகுந்த காற்று வீசப்படும் இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் இந்த பிளேஸ்க்கு போயிருக்கோம். உண்மையிலேயே பயங்கரமாக இந்த இடத்துல காத்தடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டைட்டானிக் பட ஹீரோவான லியோனார்டோ டிகாப்ரியோவுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ரொம்ப பிடிச்ச பிளேஸ் தாங்க அவருக்கு. இப்போ நம்ம கம்பம்மேட்டு ஹில்ஸ் ரோடில் தாங்க ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் குறுகலான ரோடு தாங்க, பட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே இந்த டேர்னிங்கில் பாருங்களேன். எஸ், இந்த மரம் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க. விழுதுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஈவினிங் ஒரு நைட் டைம்லாம் வந்தால் பார்க்கவே ஹாரராக இருக்குங்க, பயமாக இருக்கும் இந்த மரம். வந்துட்டோம் ராமக்கல்மேடு வியூ பாயிண்ட் லொக்கேட் ஆகிருக்க இடத்துக்கு வந்துட்டோங்க. இங்கே என்ட்ரி டிக்கெட்டாக வந்து பெர் ஹெட்டுக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு இந்த ஸ்டீப்பியாக ஏறுற ரூட் வழியாக நம்ம ஒரு 10 to 15 minutes ட்ரக் பண்ணோம்னா வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோ தெரியுது பாருங்களேன், அதுதாங்க ராமக்கல்மேடு வியூ பாயிண்ட். அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்குல்ல, அது பேர் வந்து குறவன் குறத்தி ஸ்டாச்சு. இந்த சிலையை ஏன் இங்கே வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குங்க. ஆக்சுவலி இடுக்கி டேம் வந்து 2 மலைகளுக்கு நடுவில் தாங்க கட்டப்பட்டிருக்கும். அந்த 2 மலைகளை வந்து தேர்வு செஞ்சது இவங்க தானா. ஸோ அவங்களோட ஞாபகார்த்தமாக மெமரியாக தான் இங்கே இந்த சிலையை வந்து வச்சிருக்காங்க. பார்க்கவே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க இந்த ஸ்டாச்சு. உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேங்க. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டாச்சுக்குள்ள ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க கேங்கை பார்க்குறதுக்கே பொறாமையாக இருக்குங்க. இந்த ஏஜில் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வந்திருக்காங்க. அப்புறம் ஆசையாகவும் இருக்குங்க இந்த ஏஜில் நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட இங்கே வரணும்னு. அப்படி எந்த ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் போவீங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே இந்த குறவன் குறத்தி ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அது அவ்வளோ ஈஸியாக போக முடியாதுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கரடு முரடான பாதையாக தான் இருக்கும். நல்லா ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க போனேன். அந்த வீடியோ நான் என் கார்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்போது நான் போனப்போ வந்து பயங்கரமாக மழை பெஞ்சு மிஸ்டெல்லாம் இருந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்துங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஏறி போனேன். இந்த சைடும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. இதுக்கு வந்து ஜீப் சஃபாரி மூலியமாக தான் போக முடியும் போல். இப்போ ரீசெண்டாக இங்கே ராமக்கல்மேட்டில் நிறைய வியூ பாயிண்ட் டெவலப் பண்ணிட்டாங்க. ஜீப் சஃபாரி மூலயமா போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் மேலே ராக்கோட உச்சியில் இருக்காங்க பாருங்களேன். அப்படியே இந்த சைடு இருக்க வியூ பாயிண்ட் பாருங்களேன். நிறைய பீப்புள்ஸ் வந்து ட்ரக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன உருவம் அசைஞ்சு போகிற மாதிரி தெரியுது பாருங்களேன். எஸ், அங்கே தான் போயிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கப்புள் கோல்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துக்கும் வந்துடுறாங்கங்க. ஸோ சேட் ஆஃப் இந்தியா தான். குறவன் குறத்தி ஸ்டாச்சுக்கு அப்படியே பேக் சைட் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பிளே ஏரியா வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. சில்ட்ரன்ஸ்க்காகவே பிரத்யேகமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து தனி என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன்ஸோட வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க இந்த ஸ்பாட்டில்.
அங்கே இருக்க ஸ்டாச்சுக்கும் இந்த பிளே ஏரியாவுக்கும் நடுவில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் ஒன்று வச்சுருக்காங்க. இது ஒரு பேர்ட் ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து ஒரு வாட்ச் டவர் மாதிரியும் வச்சுருக்காங்க, மேலேருந்து நம்ம வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி. ஸோ வாங்க அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். அப்படியே காற்று எப்படி அடிக்குதுன்னு ஃபீல் பண்ணுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரம்மாண்டமான பேர்ட் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஹார்ன்பில் அந்த நேச்சர் ஸ்டோரி அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. இதுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குங்க, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த வாட்ச் டவர்னு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ளே போகலாம். அட 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 வாவ், வேற லெவலில் இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கே வியூ பாயிண்ட். இந்த பிரம்மாண்டமான பேர்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், அதோட வாயில் ஒரு மரக்கலையை கவி இருக்குங்களா, இதை வச்சு தாங்க அந்த பேக் ஸ்டோரியே இருக்குது. என்னன்னா இங்கே உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டப்போ, வறட்சி ஏற்பட்டப்போ இந்த பேர்டு வந்து இந்த மரக்கலையை கவி தான் அதை வந்து வெளிப்படுத்தினதாம். எஸ், வியூ பாருங்க வேற லெவலில் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தா தமிழ்நாடு, அந்த பக்கம் பார்த்தா கேரளா, வேற லெவலில் இருக்குங்க வியூ. சீரியஸாக நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து இந்த வியூ பாயிண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள், வேற லெவலில் இருக்குங்க. அல்டிமேட் டு த கோராக இருக்குது. இவங்க மட்டும் எப்படிங்க கார்லேயே மேலே வரைக்கும் வந்திருக்காங்க? பேக் சைடு ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன், அது வழியாக வந்திருப்பாங்க போல். தெரிஞ்சிருந்தால் நம்மளும் பைக்லேயே வந்திருக்கலாம் மேலே வரைக்கும், தேவையில்லாமல் ட்ரக் பண்ணிட்டோமே. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் ராமக்கல்மேட்டு வியூ பாயிண்ட் வந்தப்போ ஒரு வேற லெவல் வெறித்தனமான ஒரு கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேங்க. லைஃப்பில் அப்படி ஒரு கிளைமேட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. அந்த வீடியோ நான் என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல, இன்னொரு vlogல, இன்னொரு பிளேஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பரத். டாடா, பை பை நண்பா நண்பி.